முறை நிற்க ஆண்டவர் இந்த வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலும் குருவானவர் ஜான்சன் கில்பர்ட் அவர்களுக்கும் குருவானவர் ரெஜின் அவர்களுக்கும் மூப்பர்கள் அனைவருக்கும் சபையின் அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் இந்த வாய்ப்பை நல்கியதற்காக நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை சொல்கிறேன். டாக்டர் ஸ்டீஃபன் அவர்களுக்கும் என்னுடைய விசேஷ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்தில் மட்டும் 4-5 தடவை அவர்கள் மீண்டும் மீண்டும் என்னை ஞாபகப்படுத்தி உற்சாகப்படுத்தினார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலே நான் அவர்கள் டேவிட் அவர்களையும் நினைவு கொள்கிறேன். அவர்கள் மூலமாக நான் முதலாவது அறிமுகப்படுத்தப்பட்டேன். அதைத் தொடர்ந்து குமரி மாவட்டத்தில் இந்த மாதத்தில் மட்டும் இன்னும் 2 ஆராதனைகளில் குடும்ப சம்பந்தமாக இறை செய்தி கொடுப்பதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி குமரி மாவட்டத்தில் அழைப்பு வருகிற போதெல்லாம் குருவானவர் டேவிட் அவர்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் காலம் சென்றிருந்தாலும் எனது நன்றியை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த காலங்களில் நாம் மீண்டும் மீண்டும் ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற பொழுது அது நமக்கு விசேஷமாக தெரியாது. ஒன்றினுடைய அருமை எப்போது தெரியும் என்றால் அது இல்லாத போது நமக்கு தெரியும். ஒருவேளை இந்த குடும்ப ஞாயிறை குறித்து கேலி செய்கிறவர்களும் பரிகாசம் செய்கிறவர்களும் இந்த திருச்சபையிலே கூட வெளிப்படையாக இல்லை என்றாலும் சிலர் இருக்கலாம். ஆனால் ஒன்று மறைந்து விட்ட பின்னர் இல்லாத போதுதான் அது இருந்திருக்க வேண்டும் என்பது நமக்கு புரியும். எனவே இது போன்ற சிறப்பு ஆராதனைகள் இருக்கிற போது நாம் அதற்கு முழு ஆதரவு தர வேண்டும். உங்களை நான் பாராட்டுகிறேன். நிறைய ஆண்டுகளாக இப்படி 5 வாரங்கள் கொண்ட ஒரு மாதத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து குடும்ப ஞாயிறு குடும்ப ஞாயிறுகளாக கொண்டாடுகிறதை நான் வெகுவாக பாராட்டுகிறேன். நெல்லை மாவட்டத்திலும் அதை சுற்றி தூத்துக்குடி மாவட்டத்திலும் மற்ற மாவட்டங்களிலே நான் இந்த குடும்பத்தை குறித்து பேசுவதற்காக அழைக்கப்படுகிற போது நம்முடைய கிரைஸ்ட் சர்ச் நேரங்களிலே நான் அங்கு குறிப்பிடாமல் இருப்பது கிடையாது. மிக அழகான ஒரு மாதிரியான ஒரு மாடல் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அதற்காக நான் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நான் உங்களோடு சிறிது நேரம் சிந்தனைக்காக வைக்கிற வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம். நாம் வாசிக்க கேட்ட 128வது சங்கீதத்தை திறந்து வைத்துக் கொள்வோம். இந்த சங்கீதத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். பொதுவாக இந்த சங்கீதத்தை திருமண வீடுகளிலே அடிக்கடி வாசிப்பார்கள். சமீபத்திலே எங்களுடைய குடும்பத்திலே நடந்த ஒரு திருமணத்தில் நாங்கள் ரொம்ப நெருங்கிய உறவினர்களுக்கு 5 நாள் சாப்பாடு போட்டார்கள். 5 நாள் நாங்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு குடும்பமாக ஒரு 30-40 பேர் நாங்கள் அங்கிருந்தோம். அப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10-12 தடவை ஜபம் ஏறெடுக்கப்பட்டிருக்கும். யாராவது உண்மையான ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் அங்கு வருகிற போது அவர்களை சும்மா விடுவதில்லை. அவர்களை வைத்து ஒரு ஜபம் நடக்கும். அப்போதெல்லாம் அவர்கள் இந்த 127வது சங்கீதத்தையும் 128வது சங்கீதத்தையும் சேர்த்து வாசித்தார். 10 தடவை அல்லது 12 தடவையும் இந்த 2 சங்கீதத்தையும் வாசித்து விட்டுதான் அதற்கு பிறகு அவர்களை ஜபம் ஏற்க சொல்வார். நான் உண்மையிலேயே 127வது சங்கீதத்தை இன்று உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். ஸ்டீவன் சார்கிட்ட கூட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். நான் போன தடவை எப்போ வந்தேன்னு கேட்டேன். என்ன பிரசங்கம் செய்தேன் என்று கேட்டேன். கடைசியில் நான் இந்த 128வது சங்கீதத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாலே இன்று நான் உங்களோடு இதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறபடி நான் பெரிய பிரசங்கியாக கிடையாது, சும்மா ஒரு பாடம் எடுத்து போயிடுவேன். அதுதான் இன்றைக்கு நடக்கப் போகிறது. ஒரு நல்ல பிரசங்கம்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் கொடுக்க நிறைய பேர் இருக்கிறார்கள். நல்ல பிரசங்கத்தினால் பிரயோஜனமே கிடையாது, நமக்கு பிரயோஜனமான பிரசங்கம் கிடைக்கும். அப்படி நம்ம ஆண்டவரத்தில் ஜெபிக்கலாமா? ஒரு நம்ம தலையை தாழ்த்துவோம். இறக்கமுள்ள பிதாவே, நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அதினதின் காலத்திலே நேர்மையாய், நேர்த்தியாய், நேர் வழியாய் பாதை காட்டுகிறேன். அதை நினைத்து நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் திரளாக இந்த ஆலயத்திலே கூடி வந்து நம்முடைய மன்னாவிற்காக ஏங்கி நிற்கும் பிள்ளைகளுக்கு மன்னா கொடுக்கிறார். தைரியம் இழந்து காணப்படும் பிள்ளைகளுக்கு தைரியம் ஊட்டுகிறார். பக்தி மார்க்கத்திலே குறைந்து போய் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறார். யாரேனும் இந்த திருச்சபையிலே கூடியிருப்போருக்கு புத்தி குறைவாக, புத்தி மழுங்கினவர்களாக, தவறான பாதையிலே ஓடுகிறவர்களாக இருந்தால் இந்த நாளில் உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளோடு பேசும். அப்படி செய்கிறீர்கள், அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் பெருமைகள் அத்தனையும் நீர் மட்டும் அங்கீகரித்துக் கொள்கிறார். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அருமையான கூடிய பிள்ளைகளே, நான் கடந்த 1-2 நாளிதழ்களை நான் பார்த்தபோது கிரைஸ்ட் சர்ச்சில் இதை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஒரு குறிப்பாக 2 அல்லது 3 நாட்கள் ஒரு குறிப்பிட்ட செய்தித்தாளை நான் எடுத்து பார்க்கிற போது இன்றைய குடும்பத்தினுடைய முக்கியத்துவம், இன்றைய குடும்பத்திற்கு இந்த மாதிரி கிரைஸ்ட் சர்ச் நடத்துவது போல சிறப்பு ஆராதனைகளும் எவ்வளவு அவசியம், எவ்வளவு முக்கியம் என்பதை நான் புரிந்துவிட்டேன். நாகரிகமாக நான் சில விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு செய்தி, திருமணம் செய்து ஒன்றாக வாழ்ந்தும் என்னை ஏமாற்றி விட்டார் என்று ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, மாணவிகளிடம் பாலியல் செய்திகள் செய்த ஆசிரியர் என்று 7 மாணவிகள் புகார் கொடுத்திருக்கிறார். இளம்பெண்கள் நடு ரோட்டிலே நிற்கிறார்கள். நள்ளிரவிலே சாலையிலே நடு ரோட்டிலே என்று இங்கே எழுதியிருக்கிறார்கள். இங்கும் அங்கும் போகிற மாணவர்களை அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்காமல் இந்த வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்கள் அவர்களுக்கு கொடுக்கும் தொந்தரவுகள். இன்னொரு செய்தி, தாலி கட்டும் நேரத்தில் எனக்கு இந்த மணமகன் வேண்டாம் என்று சொன்ன மணமகள். இன்னொரு செய்தி, கணவன் மனைவி 2 பேரும் ஒரே வாகனத்திலே பயணம் செய்கிறார்கள். கார் ஒரு இடத்திலே மோதுகிறது. பெற்றோரை இழந்து 2 குழந்தைகள் பரிதாபமாக தனியாக நிற்கிறார்கள். இன்னொரு செய்தி, ஒரு கார்ல வந்து லிப்ட் கேட்டிருக்கிறார் ஒரு வாலிபர். அந்த வாலிபரை அறிவாளால் வெட்டி கொண்டிருக்கிற சம்பவம். ஒரு ஐகோர்ட் நீதிபதி வேதனையோடு சொல்கிறார், இன்றைக்கு மோசமான வீடியோக்கள் இணையதளங்களிலே வேகமாக பரவுகின்றன. எதை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? இதுதான் நாம் வாழ்கிற உலகம். இந்த உலகத்திலே தான் உங்களுக்கு பேர் அம்மா, அப்பா, உங்களுக்கு சில குழந்தைகள், நீங்கள் ரொம்ப நம்புகிற குழந்தைகள், குழந்தைகள் செய்கிற தவறுகள், வாலிப வயதிலே செய்கிற தவறுகள் அப்பா அம்மாவுக்கு எப்போ தெரியும்னா உலகத்திலெல்லாம் நாரி முடிச்சு கடைசியாக வந்து நமக்கு தெரியும். எனவே தான் இந்த குடும்பத்து சம்பந்தப்பட்ட சாதாரண உரைகள் நிறைய இருக்கின்றன, அதற்கு நிறைய வரவேற்புகள் கிடைக்கின்றன. ஆனால் உயிரோட்டம் மிக்க, உயிருள்ள, நமக்கு புரிகிற பாசையிலே ஜீவனுள்ள வார்த்தைகளிலிருந்து குடும்பத்தை குறித்து வருஷம் இப்படி ஒரு கரிசனையோடு பிரயாசம் அளிக்கிற இந்த
திருச்சபை மீண்டும் நான் வாழ்த்துகிறேன். சங்கீதத்திற்கு நேரடியாக வருவோம். முழு சங்கீதத்தையும் சொல்ல ஆசைப்படுகிறேன். காலம் விடப்படவில்லை என்றால் எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது, அங்கே நான் விடுபட்டவர்களை பேசுகிறேன். முதலாவது வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நம்ம குடும்பத்தை பார்க்கிற போது நம்ம எதிர்பார்ப்பது மாதிரி எல்லாம் நன்றாக இருக்கிறது. கணவனுடைய அளவிற்கு மனைவிக்கு திறமை இருக்கலாம், திறமை இல்லாமல் இருக்கலாம், கல்வி இல்லாமல் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், நல்ல உடல்நலம் இல்லாமல் இருக்கலாம், தோற்றம் இல்லாமல் இருக்கலாம், உடுக்கும் திறன், உடையை நன்றாக உடுத்த தெரியாமல் இருக்கலாம் என்று நிறைய குறைகளோடு இருக்கலாம். அதே போல மனைவி எதிர்பார்க்கும் அளவிற்கு அல்லது மனைவி இருக்கும் அளவிற்கு இன்னும் சில குடும்பங்களிலே கணவனுக்கு ஒரு நாகரிகம் தெரியாமல் இருக்கலாம், ஒரு பேச்சு திறன் இல்லாமல் இருக்கலாம், 4 நண்பர்களை சம்பாதிக்கும் திறன் இல்லாமல் இருக்கலாம், ஒருவரோடு எப்படி பழக வேண்டும் என்பது தெரியாது இருக்கலாம், நல்ல வசீகரம் இல்லாமல் இருக்கலாம், நன்றாக உடுத்த தெரியாமல் இருக்கலாம், இப்படி இருக்கலாம். அதே போல பெற்றோரிடம் இருக்கக்கூடிய நிறைய திறமைகள் அவர்கள் பெற்றெடுத்த குழந்தைகளிடம் இல்லாமல் இருக்கலாம். குழந்தைகளிடம் இருக்கும் நிறைய திறமைகள் பெற்றோரிடம் இல்லாமல் இருக்கலாம். எதை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? இதுதான் நம்முடைய குடும்பம். எல்லாருடைய குடும்பத்திலும் இது போல குறைகள் இருக்கிற போது இந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், குடும்பம் எப்படி இருக்கக்கூடாது என்று வருஷா வருஷம் நாம் செய்திகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இது ஒரு பெரிய பாக்கியம். வண்டி வேகமாக ஓட்டக்கூடாது, எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் அதில் பிரேக் போடும்போது நம்ம நினைக்கிற மாதிரி வண்டி நிற்காது. அதனால அதனுடைய விலைக்கு ஏற்றாற் போல காருடைய வேகமும் அமைய வேண்டும். இது என்ன நமக்கு தெரிந்தாலும் சில சூழல்களில் நாம் வேகமாக ஓட்டுவோம். திடீரென்று ஒரு பலகை சொல்லும், வேகம் முக்கியமல்ல, விவேகம் தான் முக்கியம், நீ சீக்கிரம் வந்து முக்தி அடைய வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றெல்லாம் நம்மை ஒரு பலகை சொல்லுகிற போது உடனே வேகத்தை கிடைத்து விடுகிறோம். இது போலத்தான் குடும்பத்து வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்று அடிக்கடி நமக்கு சொல்லித் தரப்பட்டாலும் அவ்வப்போது நாம் கீழே விடுகிற போது நம்மை தூக்கி விடுகிற மாதிரி இந்த மாதிரி ஆராதனைகள் அமைகின்றன. இந்த 128 சங்கீதத்தை மீண்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இதிலே முன் என்கிற வார்த்தை 4 முறை வருகிறது. 1 முன் கைகள், 2வது வசனம். 3வது 2 தடவை முன் என்கிற வார்த்தை. 1 உன் மனைவி, உன் பிள்ளைகள். அப்புறம் கடைசி வசனத்திலே உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் என்கிற வார்த்தைகள். இதை நான் எனக்கு சொந்தமாக எடுத்துக்கொண்டு நான் வாசிக்கிற போது வேதத்தில் இருக்கிற எல்லா உண்மையும் என்னாக மாற்றிக்கொள்ள வேண்டும். என் கைகள், என் மனைவி, என் பிள்ளைகள், ஒரு வயதுக்கு பிறகு என் பிள்ளைகளின் பிள்ளைகள். அப்படி என்றால் இந்த 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் என்பது சொல்லிவிட்டு அதே வசனத்தை நீங்கள் 4வது வசனத்தில் பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்கிறது. 2 அர்த்தங்கள் இதற்குள்ளே ஒளிந்து கிடக்கின்றன. 1, எப்போதெல்லாம் ஒரு தகவல் அல்லது ஒரு காரியம் நமக்கு 2 முறை 3 முறை நமக்கு சொல்லப்படுகிறதோ அப்பொழுது அதனுடைய உறுதித்தன்மையை காண்பிக்கிறது, அதனுடைய முக்கியத்துவத்தை காண்பிக்கிறது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். சங்கீதம் 1 பார்த்தால் மீண்டும் மீண்டும் சொன்னதே சொல்லப்பட்டிருக்கும். நிறைய சங்கீதங்களிலே, நிறைய வேதத்தின் பகுதிகளிலே இப்படி 2 முறை 3 முறை ஒரே வசனங்கள் கையாளப்படுகிற போது அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 1வது வசனத்தை வாசிக்கிற போது ஒரு அப்பாவுக்கு சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அவர் திருமணமான பிறகு ஒரு வாலிபனாகவும் 1வது வசனம் சொல்லப்படுகிறது. திருமணமான ஒரு கணவனாக, பிள்ளை பெற்ற ஒரு தகப்பனாக,
பிள்ளையை கண்ட ஒரு தாத்தாவாக முதல் வசனம் சொல்லி, முதல் வசனத்துக்குள்ளே இவ்வளவு ஒழிந்திருக்கிறது. ஏன் இந்த 4ஆம் வசனம் என்று நான் சிந்தித்த போது எனக்கு இன்னொரு காரியம் புலப்பட்டது. அப்பாவாக, கணவனாக, கொஞ்சம் பின்னால் சொல்லுவோம், முதல் வசனத்தை எல்லாருக்கும் சொந்தமாக்கி கொள்வோம் என்கிற முறையிலே இந்த வசனம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று நான் தீர்மானிக்கிறேன். எனவே 1ஆவது வசனம் நம்ம எல்லாருக்கும் பொருந்துகிற வசனம். கர்த்தருக்கு நாம் பயந்து அவர் வழிகளிலே நடக்கிற வாழ்க்கை நமக்கு பாக்கியத்தை கொடுக்கும். நாம் மத்தேயு 5 அடிக்கடி வாசிக்கிற பாக்கியவான்கள் என்கிற வார்த்தை, அதற்கு விளக்க உரை எழுதுகிற வியாக்கியானர்கள் ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையை விட மகிழ்ச்சி என்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். லிட்ரேச்சர்லாம் புரட்டுகிற போது இந்த பாக்கியவான்கள் என்பது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம் கொள்வது போல மகிழ்வு நிறைந்தவர்கள், மகிழ்ச்சியாக வாழ்கிறவர்கள் என்றும் அர்த்தம் சொல்லுகிறது. எனவே அருமையான திருச்சபை பிள்ளைகளே, இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழி, எங்க போனாலும் ஒரு குழப்பம் வருகிற போது அவர் வழி என்று நீங்கள் பார்க்க வேண்டும். 2 தினங்களுக்கு முன்னதாக நான் ஒரு இடத்துக்கு சென்றிருந்தேன். எனக்கு கொடுக்க வேண்டிய தொகைக்கும் அதிகமாக 2 மடங்கு அதிகமாக அந்த கவர்களை வைத்து கொடுத்தார். இது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னதாகவும் இது நடந்தது. அதே வேலைக்காகத்தான் இப்போது நான் போயிருந்தேன். அப்போது நான் அதில் பாதி தொகையை எடுத்துவிட்டு பாதியை எனக்கு தந்தவர்கள் கொடுத்து, இது எனக்குரியதல்ல, இது யாருக்கு சேர வேண்டுமோ அங்கே சேர்த்து விடுங்கள் என்று நான் சொல்லிவிட்டு வந்தேன். 2 ஆண்டுகள் கழித்து நான் போகிறேன். எனக்கு அதே வேலை எனக்கு 2 மடங்கு அந்த கொடுத்தார்கள். அப்பொழுது எனக்கு கொடுத்த அந்த நபரிடம் நான் சொன்னேன், போன முறையே நான் இது செய்யக்கூடாது என்று நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரியாது சார், எனக்கு அந்த தகவல் சொல்லப்படவில்லை, நீங்கள் கொடுத்தேன் என்று சொல்லுகிற அந்த தொகையும் என்னிடத்திலே வரவில்லை என்று சொன்னார். நான் யாருக்கு இதை சொல்லி வந்தேனோ அவர்கள் இப்பொழுது உயிரோடு இல்லை. எனக்கு மிகுந்த கோபம். செத்து போன பிறகு கூட ஒரு நபரை நான் வயிறு நிறைய திட்டினேன். ஏனென்றால் செத்து போன பிறகு கூட இன்னொரு நபருக்கு அவர்கள் செய்த நல்ல காரியங்கள் ஞாபகம் ஊட்டப்படவில்லை, தவறான காரியங்கள் ஞாபகம் ஊட்டப்படுகிறது. ஒரு இடத்திற்கு பொருள் வாங்க போயிருந்தேன். ஒரு உயர்ந்த அதிகாரி, எனக்கு அதிகாரியாக இருந்தவர்கள், அவர்கள் 3 லட்சத்திற்கு பொருட்கள் வாங்கியிருக்கிறார்கள். வாங்கிவிட்டு காசு கொடுக்கவில்லை. காசு கேட்டதற்கு என்ன சொல்லியிருக்கிறார்கள், நான் இருக்கும் நிறுவனத்திற்கு இன்னும் 10-20 லட்சத்திற்கு பொருள் வாங்குவேன், எனவே இதை கண்டுகொள்ளாதே என்று சொல்கிறார்கள். அவர்களும் செத்து போய்விட்டார்கள். ஆனால் கடைசி வரை வாங்கவில்லை. என்னுடைய வீட்டிற்கு ஒரு பொருள் வாங்க அந்த கடைக்கு சென்றிருந்த போது ஒருமையும் கெட்ட வார்த்தைகள் மூலமாகவும் அந்த அதிகாரியை திட்டுகிறதை கண்டேன். ஒரு சபை எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. அங்கே செயலாளராக இருந்தவர். ஒரு இரும்பு கடைக்கு செல்கிறேன். அப்பொழுது அந்த சபையின் செயலாளரை, சபையிலே ரொம்ப மதிப்பு நிறைந்தவரை அவர் திட்டுகிறார். அவர் என்ன திருட்டுத்தனம் பண்ணுகிறார்? இருக்கிற திருச்சபையின் பிள்ளைகளை பார்த்து ஆசீர்வாதம் என்கிற பொருளிலே பேச நான் வந்த எனக்கு இப்படி திசை மாறுகிறது. அருமையான கூடுகையின் பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நான் நடக்கிற போது நான் ஆசீர்வாதத்திற்கான முயற்சி எதுவும் எடுக்க வேண்டியதில்லை. என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லாம் ஆசீர்வாதமானதாக இருக்கிறது. கேள்விப்பட்டேன், கடந்த வாரம் உங்களுக்கு உறவினராக கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டது. ஒரு 38 வயது மருத்துவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார், ஏதோ பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிறார், எழுதி முடிக்கவும் செத்து போய்விடுகிறார். 38 வயது மருத்துவர். அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போகிறார்கள். போகும்போது அவர் இறந்து விட்டார் என்று சொல்கிறார். இன்றைக்கு வாழ்க்கை ரொம்ப ஒரு வித்தியாசமான சூழலே இருக்கிறது. நம்ம நிறைய பேர் ரொம்ப துணிந்து தவறுகள் செய்கிறோம். துணிந்து வாட்ஸ்அப்ல குருவானவர்களை பற்றி நாம் இடுகிறோம்.
திருமண்டலத்தை குறித்து மிக அசிங்கமாக மற்ற மூன்றாம் தர பத்திரிகைகளுக்கு எழுதி கொடுக்கிறோம். எங்கேயாவது 2 பேர் திருச்சபையிலே சண்டை போட்டுக் கொண்டால் அந்த வீடியோவை எடுத்து யார் முதலில் பரப்புவது என்பதிலே முதலாளாக நிற்கிறோம். நீங்கள் எல்லாரும் இந்த முதல் வசனத்திற்கு எதிரானவர்கள். உங்களுக்கு ஆண்டவர் இந்த பாக்கியம் தருவதற்கு வாய்ப்பே கிடையாது. எப்போதுமே நமக்கு ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். அந்த பயத்தினுடைய நான் செல்லும் வழி சரிதானா என்று மீண்டும் மீண்டும் இந்த வேதத்தை பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வழிகளிலே, அவர் சொல்லித்தந்த பாதைகளிலே நாம் நடக்கிற போது ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ அனுமதிக்கிறார். அருமையான பிள்ளைகளே, கர்த்தரை அறியாத நிறைய ஜனங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுகிறார்கள். நான் சமீப காலங்களில் நிறைய இந்த புறமதத்தவர்களோடு நெருக்கமாக பழகிற போது அவர்கள் கர்மா கர்மா என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் பயப்படுகிறார்கள். அவர்கள் பயப்படுகிற பயத்திற்கு கூட நமக்கு மன்னிப்பு, ரட்சிப்பு என்கிற அனுபவங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறபடினாலே நாம் துணிந்து தவறு செய்கிறோம். இந்த நாளிலே, இந்த அழகான ஆராதனையிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நான் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். இதை ஒட்டிய செய்தி தான் பின்னால் உள்ள வசனங்களிலே நாம் பார்க்க இருக்கிறோம். நான் அடிக்கடி எல்லா தடவையும் நான் குறிப்பிட்டிருப்பேன், இன்றைக்கு குறிப்பிடுகிறேன். சங்கீதம் 112 1 2 நான் அடிக்கடி உங்களோடு சொல்லுவேன். நாம் அப்படி கர்த்தருக்கு பயந்து நடக்கிற போது நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கின்றன. நம்முடைய சந்ததி பலத்திற்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஃபேமிலியாக, ஒரு நல்ல சந்ததி, பலத்திற்கும் சந்ததி. நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பிறகு கூட நம்முடைய சந்ததி பலத்திற்கு, நம்முடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இதை குறித்து நமக்கு சந்தேகமே இருக்க வேண்டியதில்லை. எப்போது நான் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நான் நடக்கிற போது, உங்களுடைய இந்த சந்ததியினுடைய வீட்டிலே அல்லது உங்களுடைய வீட்டிலே ஐஸ்வர்யத்திற்கு, உங்களுக்கு தேவையான பணத்திற்கு, ஆஸ்திக்கு குறைவு இருக்காது என்று இந்த வசனம் சொல்கிறது. எனவே நாம் இங்கே இருக்கிற எல்லாரும், ஆண்டவரே நான் உம்முடைய வார்த்தையின்படியே நடக்கிறேன் என்று நாம் உரிமைப்பட வேண்டும். உம்முடைய வார்த்தையின்படியே நடப்பேன் என்று நடக்கிறேன் என்கிற உறுதி நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டும். நிறைய பேர் ஒரு ஆண்மகனாக இந்த முதல் வசனத்தை நான் சொல்வேன் என்றால், சிலருக்கு இந்த குடும்ப வாழ்க்கையிலே, குடும்ப உறவிலே உண்மையை காத்துக் கொள்ளுகிறதிலே அவர்கள் கலந்து விடுகிறார்கள், குறைவுபட்டுக் கொள்கிறார்கள். அவர்கள் பணியாற்றுகிற இடத்திலே மனைவிக்கு உண்மையாக இல்லை, அல்லது அவர்கள் செல்லுகிற இடங்களிலே குடும்பத்திற்கு உத்தரவாதமாக இல்லை. அது ஒழுக்கமாக இருக்கலாம், செலவழிக்கிற பணங்களாக இருக்கலாம், அல்லது தெரியாமல் செய்கிற தவறுகளாக இருக்கலாம். ஒட்டகங்களை, ஓநாய்களை குறித்து நான் ஒரு கட்டுரை வாசித்தேன். அந்த ஓநாயை பார்த்தாலே பார்க்க செய்கிறது. ஆனால் அந்த ஓநாய்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணத்தை நான் வாசித்து ரொம்ப மகிழ்ச்சி கொண்டேன். இந்த ஓநாய்கள் தாங்கள் சாகிறது வரையிலும் இரண்டாவது இன்னொரு பெண் ஓநாயை பார்க்காது. அவ்வளவு உத்தமம். அதே போல பறவைகளிலே அன்னப்பறவைகளை குறித்து சொல்கிறார்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் என்று நான் சொல்லுகிற போது அதிலே இது எல்லாம் அடங்கும். நான் செய்யும், நான் நினைக்கும், நான் கையிட்டு செய்யும் எல்லா விஷயத்திலும் கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கை நான் வாழ வேண்டும். எனவே கர்த்தருக்கு இடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்பதிலே நீங்கள் உறுதி கொள்ள வேண்டும். எது கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். வேதத்தின் வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. தீமையை நாம் வெறுப்போமே என்றால், தீமை வேண்டாம் என்று நாம் நினைப்போமே என்றால், அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இரண்டாவது வசனத்தை நான் கவனியுங்கள். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கைகளின் பிரயாசத்தை அனுபவிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று பிரசங்கி புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். கைகளின் பிரயாசத்தை
நீ சாப்பிடுவாய் என்பது ஒரு வாக்கு தத்துவம் உள்ள ஒரு நல்ல ஒரு வசனம், வாக்கு தத்துவம் உள்ள ஒரு கற்பனை. என் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம், வாக்கு தத்துவத்தோடு கூடிய ஒரு ஆசீர்வாதம். நிறைய பேர் அவர்கள் சம்பாதிப்பதை அனுபவிக்க முடியாது என்பதை நாம் கண்கூடாக கண்டிருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் இல்லை. எனக்கு தெரிந்த சிலரெல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறார்கள். ஒருவர் கொள்ளையோ கொள்ளை, அப்படி கொள்ளை அடிப்பார். ஆனால் சமீப காலங்களிலே அவர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் என்னிடத்தில் பேசுகிற போது அவருடைய மனைவியை நினைத்து அதிகமாக அழுவார். ஏனென்றால் அந்த அம்மா அவர்கள் இறந்து விட்டார்கள். அவர்களுக்கென்று அவர் சேர்த்து வைத்த, தப்பான பாதையில சேர்த்து வைத்த நகைகள், நிறைய பொருட்கள் வைரங்களில் தான் இருக்கும், வைடூரியம் கூட இருக்கும், பெரிய சேமிப்பு. ஆனால் அதை அனுபவிக்கவில்லை. இதனால் தான் அது நடந்தது என்று நான் சொல்வதற்கு எனக்கு ஞானம் கிடையாது, அப்படி சொல்வதற்கு ஆண்டவரும் அனுமதிக்கவில்லை. ஆனால் என்னிடத்தில் பேசுகிறவர்கள் அவரை குறித்து பேசுகிற போதெல்லாம் இதை சம்பந்தப்படுத்தி சொல்கிறார். இன்னொரு நபரை அறிவேன், ஒரு அரசு அதிகாரி எந்த கையெழுத்து வேண்டுமானாலும் 25,000 ரூபாய் குறைந்தது கொடுக்க வேண்டும். சமீபத்தில் கேள்விப்பட்டேன், எந்த பணத்தையும் அவர் அனுபவிக்க முடியவில்லை. அவருடைய மனைவிக்கு ஒரு பெரிய பிரச்சனை, கோடிக்கும் அதிகமாக செலவழித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய மகளுக்கு ஒரு பிரச்சனை, அவருடைய அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை. இதை நான் பேசிக் கொண்டிருக்கிற போதே இன்னும் நிறைய பேர் என் ஞாபகத்துக்கு வருகிறார். கூடுகை பிள்ளைகளே, பூச்சாண்டி காமிக்கவில்லை. உங்கள் மீது ஆண்டவர் அன்பாயிருப்பதினாலே நீங்கள் தவறிவிடக்கூடாது என்றும், இந்த தவறான பாதையில் செல்கிறவர்கள் நீங்கள் உங்கள் தவறுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ஆண்டவர் உங்கள் மீது கரிசனையாக இருப்பதனாலே பேசிக் கொண்டிருக்கிறார். என் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிட வேண்டும். இந்த கையை நான் அடிக்கடி பார்த்து நான் என் இடது கையில் தட்டி கொடுப்பேன். ஏனென்றால் இந்த கை தப்பு செய்யாத கை. இந்த கை எத்தனையோ பல லட்சங்கள் லஞ்சமாக வாங்குவதற்கான தகுதிகள், வாய்ப்புகள், தனிமைகள், டார்க் ரூம்ஸ், லோன்லினஸ், அதர் ஸ்டேட்ஸ், அதர் கண்ட்ரீஸ் என்று இருந்த போதும் இதை வாங்கப்படாமல் தடுத்த இந்த வேதத்திற்கு நான் முத்தமிடுகிறேன். இந்த வேதத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த குமரி மாவட்டத்தில் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸை நான் வணங்குகிறேன். நம்முடைய பொறுப்பு, என் கைகளில் பிரயாசம் தான் என் வீட்டில் இருக்க வேண்டும். என் வீட்டில் சோபாவை நான் பார்த்த போது யாரோ ஒரு கிளாஸ் டிபார்ட்மெண்ட்ல திருட்டுத்தனமாக கொண்டு போட்டதென்றால், உங்களுக்கு தைரியம் இருந்தால், கிறிஸ்தவ வைராக்கியம் இருந்தால் அதை வெளியே எடுத்து விறகுக்கு போட்டுவிடும். என் வீட்டிலே, என் உடம்பிலே என்னை சுற்றி இருப்பது, என் பிள்ளையை அலங்கரிப்பது, என் வீட்டை அலங்கரிப்பது எல்லாம் கர்த்தருக்கு பயந்து அனுபவத்தோடு கூடிய கைகளின் பிரயாசத்தினால் நிரப்பப்பட வேண்டும். அப்படியெல்லாம் 2வது வசனத்தின் இறுதி பகுதி, கொள்ளை கொள்ளையாக உங்கள் வீட்டிலே கொட்டும். எது அந்த வசனம் சொல்கிறது? உங்களுக்கு பாக்கியம் இருக்கும், உங்களுக்கு நன்மை இருக்கும். ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்கிறது, உங்களுடைய வீடு முழுவதும் மகிழ்ச்சியாக கொட்டும். அதே மொழிபெயர்ப்பு சொல்கிறது, நன்மை என்கிற வார்த்தைக்கு உங்கள் வீட்டிலே நல்லவைகளாக நடந்து கொண்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே பிரயாசத்தின் பலனை நான் அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நான் சண்டையிட வேண்டும். நான் ஒரு மருத்துவமனையிலே கொண்டு செலவழிக்கிற போது, ஆண்டவரே என்னுடைய பிரயாசம் இப்படியா போக வேண்டும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். என் பிரயாசத்தின் பலனை நான் சாப்பிடுவேன் என்று சொன்னீரே, ஏன் பொய் சொன்னீர், ஏன் என்னை அனுபவிக்க விடாமல் இருக்கிறேன் என்று அவரிடத்தில் பேசும் அளவிற்கு நான் கர்த்தருக்கு பயந்தவனாக வாழ வேண்டும். அருமையான கூட்டணி பிள்ளைகளே, என்னுடைய பிரயாசத்தை யாரும் சாப்பிடக்கூடாது. அதனால்தான் நீங்கள் சங்கீதக்காரன் சொல்லுவான், எனக்கு அருமையானதை நாய்களுக்கு கொடாதே. எனக்கு அருமையானதை நான் அனுபவிக்க வேண்டும், என் பிரயாசத்தை நான் சாப்பிட வேண்டும். எனக்கென்று வாங்க வேண்டிய பொருட்கள், எனக்கென்று கிடைக்க வேண்டிய பொருட்கள் யாராவது தரமாட்டார்களா, யாராவது வாங்கி கொடுக்க மாட்டார்களா என்கிற பிச்சை உணர்வு உனக்கு இருக்கக்கூடாது, திருட்டு உணர்வு உனக்கு இருக்கக்கூடாது. எனக்கு இருக்க வேண்டியது, ஆண்டவரே நான் வாங்க வேண்டிய பொருளை வாங்குவதற்குரிய தகுதியை நான் பிரயாசப்படுகிறேன், அதை அனுபவிக்கும் பாக்கியம் எனக்கு தாருங்கள் என்ற உரிமையோடு ஆண்டவரத்தை கேட்டு இந்த நல்ல நாளிலே ஆண்டவர்களை ஞாபகப்படுத்துகிறேன்.
என் வீட்டுக்கு எந்த கையூட்டும் வரக்கூடாது, என் வீட்டுக்கு எந்த லஞ்ச பணமும் வரக்கூடாது. ஒருவேளை கல்லூரியிலே வேலை செய்கிறவர்கள் யாரையும் இங்கே இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கைட் பண்ணக்கூடிய உங்களுடைய ஸ்காலர்ஸ் தான் நீங்கள் எந்த கிஃப்டும் வாங்கக்கூடாது, காசு வாங்கக்கூடாது. உண்மையாக இருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நபர், நான் சொல்லி இந்த மாதிரி ஒரு நபர் அந்த பிள்ளைக்கு அந்த ஆய்வு கட்டளை எழுதி முடிக்கிற போது ஒரு ஐட்டன் கார் வாங்குகிறார். சாட்சிகள் இருக்கின்றன. உருப்பட மாட்டீர்கள். வேதத்தின் 1ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. எனக்கு நன்மையும் ஆசீர்வாதம் வீட்டிலே வந்து கொட்டுவதற்கு என் கைகளின் பிரயாசத்தை தான் நான் சாப்பிட வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே நான் பிரார்த்திக்கிறேன். எனவே நான் ரொம்ப முயற்சி செய்கிறேன், எனக்கு ஒன்றும் பெரிதாக ஆசீர்வாதம் இல்லை என்று நினைக்கிறவர்கள் கீப் மூவிங். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அடிக்கடி சொல்வார், கீப் மூவிங். ஒரு சைக்கிளை கற்பனை செய்து கொள்ளுங்கள். சைக்கிளில் ஸ்டாண்ட் எடுத்துட்டு மேலே உட்கார்ந்துருந்தீங்கன்னா சைக்கிள் மூவ் ஆகும். எனவே நீங்கள் ஓட்டிக்கொண்டே இருங்கள், ஓடிக்கொண்டே இருங்கள். ஆண்டவர் வசனத்தை உங்கள் வாழ்க்கையில அனுபவிக்க செய்வார். ஒருவேளை அடுத்த ஆண்டோ அல்லது இடையிலேயோ நீங்கள் இதை சாட்சியாக நீங்கள் கட்டாயம் செய்வீர்கள். இதனோடு தொடர்பு கொண்டு நான் பேச ஆசைப்பட்டாலும் காலம் கருதி சுருக்கமாக சில விஷயங்களை சொல்கிறேன். கடன் வாங்குவதற்கு ரொம்ப ஓடி செல்லாது. ஒரு நாளைக்கு 3 தடவை போன் வருகிறது. லோன் எடுக்கிறீங்களா? லோன் வச்சிருக்கோம், 10 லட்சம் வச்சிருக்கோம், 20 லட்சம் வச்சிருக்கோம். ஆசைப்பட்டு அதை இடலாம் வாங்க வேண்டாம். எப்போதெல்லாம் இது தேவையில்லை என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற போது செய்யறது. ஆங்கில கட்டுரைகள் நிறைய, குறிப்பாக நாவல்ஸ் எல்லாம் வாசிக்கிற போது அங்கே ஒரு வார்த்தை அடிக்கடி வரும். அது என்ன வார்த்தைன்னா டீசென்ட் என்கிற வார்த்தை. எனக்கு ஒரு டீசென்டான ஒரு வீடு இருக்க வேண்டும், ஒரு டீசென்டான கார் இருக்க வேண்டும். இதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் என் பக்கத்து வீட்டிலே இருக்கிற கார் வேண்டும் என்று நினைக்கவே கூடாது. ரோட்ல போகிற எல்லாம் என் வீட்டிலே வந்து நிற்க வேண்டும் என்று இருக்கக்கூடாது. உங்களுக்கு மூளையிலே ஏதோ கோளாறு அர்த்தம். எனக்கு எது தேவையோ அது டீசென்டாக இருக்கட்டும், நல்லதாக இருக்கட்டும், அது போதுமானது. அருமையான கூடியிருக்கிறீர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். சில வேளை நாளைக்கு லோன் அப்ளை பண்ணணும் போக நினைத்தவர்கள் வேணுமா என்று யோசித்துக் கொள்ளுங்கள். அது தேவையில்லாதவர்களே உங்களை நீங்கள் தயவு செய்து உங்களே நீங்கள் அதில் அர்ப்பணம் செய்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். அருமையான கூடியிருக்கிறீர்களே, ஆண்டவர் உங்கள் மீது அன்பாக இருக்கிறதுனாலே நான் இன்னைக்கு முழுசா என்ன யோசிச்சு வந்தேன்னா, இன்னைக்கு வந்து கிரைஸ்ட் சர்ச்சில் ஒரே ஆசீர்வாதமாக கொட்டிட்டு வரணும், அதான் வார்த்தையே. ஆனால் ஆண்டவர் கோடி உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை இது இதற்கு இந்த செய்தியை கேட்பதற்கு இந்த மண்டையை துட்டு வாங்குவதற்கு தகுதியானவர்கள் நிறைய பேர் இருப்பார்களோ என்போ எனக்கு தெரியாது. 3ஆம் வசனத்திற்கு வருவோம். 128 உன் மனைவி உன் வீட்டரங்களே கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார். ஒரு நாள் உள்ள சிந்திக்க வேண்டிய ஒரு வாசகம். உன் மனைவி, உன் கைகள் பக்கம் உன் மனைவி, உன் வீட்டோரங்களிலே கனி தருகிற திராட்சை கொடி. அந்த இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட நீங்க பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய இந்த மாதிரி திராட்சை தோட்டங்களை பார்க்கலாம். எப்படி நம்ம வந்து தென்னந்தோப்பு வச்சிருக்கோமோ அதே மாதிரி வீட்டுக்குள்ள நம்ம ஒரு தென்னை மரம் வச்சிருப்போம், 2 தென்னை மரம் வச்சிருப்போம், அல்லது ஏதோ கனி கொடுக்கிற ஒரு மரங்கள் இருக்கிறது போல அவர்கள் தங்கள் வீட்டு ஓரங்களில் இந்த மாதிரி ஒரு திராட்சை செடிகள் நிறைய வீட்டிலே இருக்குமா. அப்ப யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுன்னா எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற லெமன் பறிச்சு ஒரு லெமன் டீ கொடுக்குறோமோ அல்லது ஒரு லெமன் ஜூஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி அவசரத்துக்கு இந்த திராட்சை பழங்கள் வருகிறவர்களுக்கு கொடுப்பதற்கு அவர்கள் பிரயோஜனமாக இருக்கும். அது ஜூஸ் போட்டோ அல்லது ராவாவோ கொடுப்பார்கள். இதே போலதான் மனைவி என்பவள் அவசர காலங்களிலே இல்லை என்கிற சூழல்கள் எல்லாம் மிக அழகாக அவள் அந்த இடத்தை நிரப்புகிறாள். அவள் ஒரு பெரிய ஞானி. என்றால் ஆண்டவர் தான் கட்டுகிறவர் என்று சொல்கின்ற வேதாகம் நீதிமொழிகள் 14:1 புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறவள் என்று கிட்டத்தட்ட ஆண்டவருக்கு இணையாக ஒவ்வொரு பெண்மணியையும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே கூடியிருக்கிற திருச்சபையின் ஆண்கள், திருமணமானோர், உங்கள் மனைவி இந்த கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்க்க வேண்டும். உங்கள் மனைவி ஒரு பெரிய சொத்து உங்களுக்கு. அவர்கள்
கனி தருகிறவர்கள். ஒருவேளை மனைவிமாரை நான் பார்த்து கேட்கிறேன் என்றால் இது உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் கனி கொடுக்க வேண்டியவர்கள். கணவனுக்கு என்ன பொறுப்பு? இந்த கனி கொடுக்கிற இந்த திராட்சை கொடி நாம் யோவான் 15 வார்த்தது போல அதை கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். யோவான் 15 அதிகாரம் பாருங்கள், அது ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. யோவான் 15 நீங்க பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம இந்த கனி கொடுக்க முடியும் பெண்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். 7வது வசனம் 15 அதிகாரம். நீங்கள் ஆண்டவரிலும் அவருடைய வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால், அதுக்கு அடுத்த வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். எனவே அது ரொம்ப முக்கியம். நான் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக உங்களை எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி நான் 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு வேத வினாடி போட்டை நடத்துகிறேன். வாட்ஸ்அப்பில் நடத்துகிறேன். அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அடுத்த செகண்ட் செஷனில் நான் அதை குறித்து நீளமாக சொல்லுகிறேன். அப்போ ஒரு ஆசை எனக்கு, வேதத்தின் வசனங்களை மக்களை படிக்க வைக்கலாம் என்று சொல்லி சின்ன பிள்ளைகள் 15 வயது வரை உள்ள பிள்ளைகள், 3 வயதிலிருந்து 15 வரை உள்ள பிள்ளைகளுக்கு வேத வசனங்களை படிப்பதற்காக ஒரு முயற்சி எடுத்தேன். வாட்ஸ்அப்பில் அவர்கள் வீடியோ எடுத்து அனுப்ப வேண்டும். அதுக்கெல்லாம் சில ரூல்ஸ் எல்லாம் போட்டு 2 முறை நடத்தினேன். அதுக்கு பிறகு என்னால் அதை நடத்த முடியவில்லை. ரொம்ப கடினமான பணி. அப்பொழுது எனக்கு ஒரு குடும்பம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார்கள். இதில் நிறைய கலந்து கொண்டவர்கள் அயல்நாட்டில் உள்ள தமிழர்கள். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ரஷ்யா, சிங்கப்பூர் என்று நிறைய பேர், நிறைய பிள்ளைகள் அதில் கலந்து கொண்டார். அப்பொழுது ஒரு ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு குடும்பத்திலே உள்ள பிள்ளை, அங்கே இருக்கிற பிள்ளை, அது ஆங்கிலத்திலே அந்த வசனத்தை சொல்லுகிறது. அதையெல்லாம் கவனிப்பதற்கு நிறைய ஆட்கள் வைத்திருந்தேன். அவர்களுக்கு ஒரு பரிசு கொடுத்தேன். எனக்கு ரொம்ப ஞாபகம் இல்லை, ஆனால் ஒரு 300 ரூபாய்க்கு மேலே இருக்காது. அந்த பரிசு வேதம் சார்ந்த பரிசு. அதை அவர்களுக்கு கொடுத்தேன். அது இங்கே நம்முடைய மாவட்டங்களில் இருக்கிறவர்கள் தான். இங்கே உள்ள அட்ரஸை தர சொல்லுவேன். அங்கே அந்த பரிசை கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாட்கள் கழித்து அந்த பரிசு உடைக்கப்பட்டு அங்கிருந்து அவருடைய வாட்ஸ்அப்லேயே எனக்கு அனுப்பப்பட்டது. என்ன நடந்திருக்கிறது என்றால், வெறும் 300 ரூபாய் அல்லது 200 ரூபாய் கூட இருக்கலாம். அதை காசு செலவழித்து ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி அந்த படத்தை அவர்கள் அனுப்பியதோடு நின்று விடவில்லை. அதற்கு பிறகு அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளை வசனம் படிக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலை இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள், நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம் என்று சொல்லியிருக்கோம். இதை மாதிரி இங்கிலாந்திலிருந்து வந்த செய்திகள் இருக்கின்றன. அயல்நாட்டவர்கள் நிறைய பேர் இதை விரும்புகிறார்கள். இங்கே கூடியிருக்கிற திருச்சபையை நான் பார்த்து கேட்கிறேன். குறிப்பாக பிபிஎஸ் டீச்சர்ஸ், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், ரொம்ப போர் அடிக்கிற ஒரு சூழல் போல தெரிகிற இந்த வசனங்களை சொல்லுகிற இந்த அனுபவத்தை நீங்கள் விட்டுவிடவே கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக வசனங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள், திருமணமான பெண்கள் குறிப்பாக நீங்கள் வசனங்களை அதிகமாக தியானிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு அதை அதிகமாக நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்ம வாசமே 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம், அங்கே பிள்ளைகள் வளர எது தேவை என்று சொல்லி தரப்பட்டிருக்கு. உங்கள் பிள்ளைகள் வளர எது தேவை என்றால் வசனங்கள் தேவை. அப்பதான் அந்த பிள்ளைகள் வளரும் என்று அந்த வசனம் சொல்லுங்க. இன்றைக்கு நிறைய பேர் BE 4th year படிக்கும் போது பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதை குறித்து ரொம்ப பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். 4th year முடிச்ச உடனே 7th semester நடக்கும்போதே நம்ம கனடாவிலையும் ஜெர்மன்லையும் யூஎஸ்லையும் போய் படிக்கிறதை ரொம்ப பெருமையாக யாரும் கேட்கட்டாலும் கூப்பிட்டு சொல்கிறோம். ஆனால் அந்த பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் அதற்கு முன்னதாக போட்டிருக்கிற அஸ்திபாரத்திலே தான் இருக்கிறது. எனக்கு தெரிந்த 2-3 குடும்பங்கள் ஞாபகத்துக்கு வருகின்றன. ஒரு பையன், அவன் நன்றாக படித்தான், ரொம்ப நன்றாக படித்தான். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அவனுக்கு பிஜி மெடிசின் கிடைத்தது. டெல்லியில் படித்தான். அதுக்கப்புறம் அவன் யூஎஸ் போயிருக்கிறான். போயிட்டு அவனால தம்பிக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று சொல்கிறான். நிறைய பிள்ளைகள், எல்லா காலத்தில் நிறைய பிள்ளைகள் இப்படி திருமணம் வேண்டாம் என்று சொல்கிற போது நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். தூத்துக்குடியிலே ஒரு நண்பர் கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகள் அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார், பையனுக்கு ஒரு பொண்ணு பாருங்க. அவன் பெரிய சயின்டிஸ்ட், அவன் ஜெர்மன்ல இருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் ஆகவில்லை. ஆனால் செய்திகளையும் மற்ற தகவல்களையும் நாம் கேட்கிற போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் நம்முடைய திருச்சபையும் உள்ளடக்கி, நம்முடைய ஊரையும் உள்ளடக்கி, நம்முடைய தேசத்தையும் உள்ளடக்கி நிறைய பேர்
லிவிங் டுகெதர் என்பதை ரொம்ப தைரியமாக பேசுகிறாங்க. இது நாகரிகம் அல்ல, வேதத்திற்கு முரணாக இருக்கும் எதுவும் நாகரிகம். எனவே அருமையான கூடுகிற பிள்ளைகளே, தாய்மார்கள் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டும். நேற்று நான் ஒரு நாகரிகத்தோடு தான் அவன் பிஹெச்டி பண்ணுகிறார். இப்பொழுது வேலை நிமித்தமாக அவள் துபாய் சென்றிருக்கிறார். நல்ல சைக்காலஜிஸ்ட் அவர். அப்போ அவளுக்கு நான் ஃபோன் பண்ணி சில தகவல்கள் அவர்களை கேட்டேன். என்னுடைய மொபைல் ஃபோனில் அது இருக்கிறது. நம்ம செகண்ட் செஷனில் நான் அந்த ஸ்பீக்கரில் போட்டு காமிக்கிறேன். 2 முக்கியமான தகவல்கள் நான் இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். இந்த மற்ற விஷயங்கள் பிற பேசிக்கொள்ளலாம். 2 முக்கியமான தகவல்கள். நம்பர் 1 என்னன்னா, நான் கேட்ட கேள்வியில அது ஒரு சாராம்சம். வேதத்தில் நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா திக்கற்ற பிள்ளைகள் என்று ஒரு வார்த்தை வரும். இதை வாசித்தா எனக்கு ரொம்ப நாள் அர்த்தம் புரியல, ஏதோ கஷ்டப்படுற பிள்ளைகள் நினைத்தேன். ஆனால் ஆங்கில வேதாந்தம் சரியாக சொல்கிறது ஃபாதர்லெஸ் சைல்டு. ஃபாதர்லெஸ் சைல்டு, அம்மா இருக்காங்க ஆனால் அப்பா கிடையாது. இதுதான் நான் உதவி செய்ய வேண்டிய முக்கியமான ஆட்கள் என்று நான் சமீப காலங்களில் இந்த பிள்ளைகளை ரொம்ப கவனமாக பலருடைய உதவி மூலமாக கவனிக்கிறேன். ஆனால் இந்த வசனத்தை வாசித்த பிறகு எனக்கு ஒரு டவுட் வந்தது. அம்மாவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது, இதை நான் இவ்வளவு நாள் யோசிக்காமல் இருந்தேன் என்று நான் அந்த பிள்ளைகளை கேட்டேன். மதர்லெஸ் சைல்டு என்னென்ன பிரச்சனைகளை அவர்கள் எதிர்நோக்குகிறார்கள் என்றவர்களை கேட்டபோது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்த விஷயம் என்னவென்றால், அவள் எடுத்த உடனே சொல்கிற வார்த்தை மதர்லெஸ் சைல்டு மட்டுமல்ல, மதரிடமிருந்து ஒரு அம்மாவிடமிருந்து நல்ல சரியான கேர் கிடைக்காத பிள்ளைகளும் மதர்லெஸ் சைல்டு என்பதுதான் அவருடைய முதல் ஸ்டேட். அம்மா என்பது பிள்ளை கட்டியிருப்பாய், ஆனால் உன்னுடைய வேலை நிமித்தமாகவோ, உன்னுடைய நெருக்கடிகள் நிமித்தமாகவோ, உன்னுடைய குடும்ப சூழல் நிமித்தமாகவோ நீ அந்த பிள்ளைக்கு செலவழிக்க வேண்டிய தரமான குவாலிட்டி டைம், தரமான நேரத்தை நீ செலவழிக்க என்றால் that child is also treated as according to psychology motherless child. இந்த பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்று ஒரு நீளமாக அவர் சொல்லுகிறார். சில விஷயங்கள் எனக்கு புரியவே இல்லை. அதிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னும் நான் கொஞ்சம் கொச்சையாக சொல்வேன் என்றால் மன்னித்துக் கொள்ளுங்கள், செத்து போன உயிரோடு அலையும் அம்மா என்று அதற்கு பெயர் கொடுக்கிறார். அதற்கும் செத்து போன அம்மாவுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. இந்த பிள்ளைகள் பின்னாடி என்ன பண்ணுமே என்றால் நிறைய பிரச்சனைகளை அவர்கள் கையாளுகிறார். அவங்களுக்கு ஒரு சோசியலைசேஷன் தெரியாது. அவங்களுக்கு எப்படி ஒரு டஃப் சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ண வேண்டும் தெரியாது. எல்லாரையும் சந்தேகப்படுவார்கள். அவர்களுக்கு ஒரு எமோஷனல் ஸ்டெபிலிட்டியே இருக்காது. நேரத்துக்கு நேரம் மாறுவார்கள். அதன் மூலமாக அவர்கள் நன்றாக சம்பாதித்தாலும், பெரிய வேலைக்கு வந்தாலும், அவர்கள் அந்த அலுவலகத்திலோ தங்கள் கீழே வேலை பார்க்கிறவர்களோ தங்களோடு வேலை பார்க்கிறவர்களோ நல்ல உறவு இருக்க முடியாது என்று ஆய்வு முடிவுகள் சொல்வதாக அவர் சொல்கிறார். அருமையான கூடிய அம்மாக்களை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பிள்ளைகளுக்காக நிறைய நேரத்தை செலவிடுங்கள், வீட்டிலே இருக்க வேண்டும். நிறைய அம்மாக்களை நான் வாழ்த்துகிறேன். எனக்கு தெரிந்த நிறைய பேர் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். பேங்க்ல அவர்களுக்கு ஸ்கூல்ல ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். அது தன்னுடைய பிள்ளைகளை விட்டு போகிறேன் என்பதற்காக அதை தியாகம் செய்வார்கள். உங்களை நானும் வாழ்த்துகிறேன். இந்த சங்கீதம் வாழ்த்துகிறது. ஆண்டவரும் அதை விரும்புகிறார். முதல் பங்கு குறிப்பாக ஆரம்ப கட்டங்களிலே பிள்ளைகளுக்கு உங்களுடைய பிரசன்ஸ், குவாலிட்டி பிரசன்ஸ், அவர்களோடு கொஞ்சுவது, அவர்களோடு பேசுவது என்று நீங்கள் அதிக நேரத்தை செலவழிக்க வேண்டும். எனக்கு நிறைய சம்பவங்கள் உங்களை குறித்து சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னை முந்தி கொண்டு வருகிற ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். என்னுடைய உறவினர் பெண்மணி ஒருத்தி, அந்த பிள்ளை கிட்டத்தட்ட 3.5 வயது வரையிலும் 4 வயது வரையிலும் என்று கூட சொல்லலாம். பேசவே பேசாது, நன்றாக பேசாது. அது பேசுறது யாருக்குமே புரியாது. ஆனால் அந்த அம்மா எடுத்த முயற்சியை நான் பார்த்து ரொம்ப புலகாங்கிதப்பட்டேன். சின்ன பிள்ளை, ஒரு 25, 26, 27 வயசுல எவ்வளவு மெச்சூர்டாக அந்த பிள்ளைக்கு என்று அவள் செலவழித்த நேரம், அந்த பிள்ளையோடு பேசிக்கொண்டே இருந்தது. அது இன்றைக்கு அந்த பிள்ளையை பரிசுகள் எல்லாம் பெற வைத்திருக்கிறது. நம்முடைய பொறுப்பு மிகப்பெரியது. கணவன்மாரே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், மனைவிக்கு
மிகுந்த மரியாதை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பிள்ளைகளை, அந்த வீட்டை உயர்த்தி கட்டி கொண்டிருப்பது நீ நினைக்கிறாய் நீ என்று உன் வழியாக ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிறார். உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களிலே இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உனக்கு கொடுக்கப்பட்ட குழந்தை, உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் ஒலிவு மரக்கன்றுகளை போல இருப்பார்கள். திராட்சை செடி எவ்வளவு பலனுள்ளதாக இருக்கிறதோ அதே போல இந்த குழந்தைகள் ஒலிவு மரக்கன்றுகள். யாரோ ஒருவர் பேசுவதை கேட்டேன். அவர் சொல்லுகிறார், ஒலிவு மரக்கன்று முழுவதும் பட்டு போனால் கூட சில காலம் கடந்து உள்ளே இருக்கிற ஏதோ ஒரு வேர் மூலமாக அது திருப்பி முளைத்து கொண்டு வரும் என்று சொல்கிறார். ஒலிவ எண்ணெய் ரொம்ப காஸ்ட்லி, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் ஒலிவு பிள்ளைகள். சில பிள்ளைகளுக்கெல்லாம் ஆலிவ் என்றெல்லாம் பெயர் வைப்பார்கள். மிகவும் காஸ்ட்லி. நீங்க ரொம்ப பேர் பெற்ற குழந்தை. கருப்பாக இருக்கிறதா அது ரொம்ப சிறப்பான, குட்டையாக இருக்கிறதா நீங்க நினைப்பது போல அழகு இல்லையா, அது ஒலிவ கன்று என்பதை மறந்து விடாது. ஒரு காலம் இந்த ஒலிவ கன்றுக்கு குறைந்து நீங்க மதிப்பிடவே கூடாது. நான் ஒருவர் கேட்டேன், ஒலிவ எண்ணெய் எது காஸ்ட்லி எண்ணெய்ன்னு கேட்டேன். எங்க ஊர்லலாம் எண்ணெய், தேங்காய் எண்ணெய்னா இப்போ எப்படி இருக்குது, பல வடிவத்தில் இருக்குது. ஒன்று தலைக்கு சேர்க்கறதுக்கு, ஒன்று சமையலுக்கு, அதுலேயும் ரேட் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஒன்று செக்கில் ஆடணும்னு சொல்றாங்க. அது மாதிரி இருக்கிறதா என்றால் அவர் ஒலிவ எண்ணெயை பற்றியே பெரிய கதை சொல்கிறார். அதில் ஒலிவ எண்ணெயை சமைத்து சாப்பிடுவதற்கு தகுதியானது அல்ல, மேக்சிமம் அதை அவாய்ட் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். அதை அப்படியே சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார். அந்த 3 வேளையும் சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார். அவர் தான் சொல்லுகிற போது சொன்னார், நம்முடைய ஊர்களிலே நிறைய பேர் சீக்கிரம் மரித்து போவதற்கும் இந்த மாதிரி நோய்கள் வருவதற்கும் நம்முடைய எண்ணெய்கள் கூட காரணம். அந்த மத்திய தரைக்கடல் பகுதியிலே நிறைய பேர், இஸ்ரேல் உள்ளடக்கி துருக்கி, இன்னும் சில கண்ட்ரிகள் நான் சொல்கிறார், அங்கெல்லாம் இந்த ஹார்ட் அட்டாக் என்பதே ரொம்ப கேட்பதற்கே ஆச்சரியமாக இருக்கும். சுகர் கம்ப்ளைண்ட் என்பது அவர்களுக்கு அது புதிதாக தெரியும் என்றெல்லாம் அவர் விளக்கமாக சொன்னார். ஒருவேளை வசதி படைத்தவர்களுக்கு நான் ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். நீங்கள் எண்ணெய் விஷயத்திலே கவனமாக முடிந்தால் நீங்கள் நல்லா அது என்னதோ வேர்ஜினேட்டட் என்று சொல்கிறார்கள், பிரஸ்ட் என்று சொல்கிறார்கள். அதில் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கிறது. அதை பார்த்து நீங்கள் காய்கறி ராவாக சாப்பிடக்கூடிய காய்கறிகளை ஊட்டி சாப்பிடுவது என்றெல்லாம் நீங்கள் உங்கள் முறையை வைத்துக்கொள்ளும். அருமையான கூடுதல்களை வழக்கம் போல நான் உங்களோடு எந்த பெரிய பிரசங்கம்லாம் பண்ணவில்லை. ஆனால் இந்த திருச்சபை மீது நான் அதிக மரியாதை வைத்திருக்கிறேன். இந்த ஆலய ஆராதனைகளே நமக்கு கொடுக்கப்படுகிற மன்னாக்களை, வேதத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிற மன்னாக்களை ரொம்ப சிரத்தையோடு நான் அதை கையாண்டு ஆண்டவற்றிருந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். கர்த்தருக்கு நான் பயப்பட வேண்டும், அவர் வழிகளிலே நான் நடக்க வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள், ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப காஸ்ட்லி. குழந்தை பெற்றதினாலே உங்களுக்கு தெரியாமல் இருக்கு. எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி 50 வயதிலே செயற்கை முறையில 2 குழந்தைகளை பெற்றுக் கொண்டார்கள். 55 வயதிலே செத்து போய்விட்டார்கள். நீங்கள் உலகத்தை, பேப்பரை எல்லாம் பார்க்கிற போது ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லிக்கொண்டே ஒரே ஒரு விஷயம் தான் கடைசியிலே சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு ஆண்டவர் தருகிற எல்லா அசைவுகளும், ஆசீர்வாதங்கள் அது ஆண்டவரிடத்திலிருந்து தான் வர வேண்டும். அதற்கு பிரதிபலனாக நான் செய்ய வேண்டியது, ஆண்டவரை நான் உங்களுக்கு பயப்படுகிறேன். என் வாயிலை திருச்சபை குறித்து குறைத்து சொல்ல மாட்டேன். திருச்சபை ரொம்ப கேவலமாக பேசுகிறேன். திருச்சபை குறித்து சும்மா ஈஸியாக நான் டேமேஜ் பண்ணுகிறேன். புறமதங்களிடமெல்லாம் நான் அதை குறித்து பேசுகிறேன். உமக்கு நான் பயப்படுகிறேன். உம்முடைய கட்டளைகளை நடக்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இறக்கமுள்ள தகப்பனே, நீ ரொம்ப நல்லவராக, எங்களுக்கு எது தேவை என்பதை நீ அறிந்திருக்கிறேன். அடியேன் இதைத்தான் பேச வேண்டும் என்று, இந்த கோணத்திலே பேச வேண்டும் என்று வந்தால் இந்த பிள்ளைகளுக்கு எது தேவையோ அதை நீ சொல்லிக் கொடுக்கிறேன். உமக்கு நாங்கள் பயப்படட்டும். அப்படி பயந்ததின் மூலமாக, உம்முடைய வழிகளிலே நடந்ததன் மூலமாக எத்தனை ஆசீர்வாதம். ஒலிவ மரக்கன்றுகளை போற பிள்ளைகள், அழகழகான பிள்ளைகள், நன்றாக படிக்கிற பிள்ளைகள், உற்சாகமாக இருக்கிற பிள்ளைகள், கை, கால், கண், மூக்கு எல்லாம் நன்றாக நீ படைத்து தந்த குழந்தைகள். ஒவ்வொரு வளர்ச்சியும் போதும் சந்தோஷப்படுகிறேன்.
10th பாஸ் பண்ணும்போது, 12th பாஸ் பண்ணும்போது, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கிடைக்கிற போது, வேலை கிடைக்கிற போது, ஆண்டவரே எத்தனை அனுபவங்கள். ஆனால் நீர் எங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ என்று அடிக்கடி புலம்பியிருக்கிறோம். நீர் எங்களை நன்றாக நடத்துகிறீர்கள், உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். எனக்கு தந்த மனைவிக்காக, எனக்கு தந்த கணவனுக்காக, மகிழ்ச்சியாக நாங்கள் வாழ வாழ்க்கைக்காக பள்ளங்கள் இருந்தாலும் ஆண்டவரே அவைகளை நாங்கள் மேலே நாங்கள் நடக்கிற அனுபவங்களுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். உங்களுடைய ஊழியத்தை சிறிதேனும் செய்கிறேன் என்கிற தைரியத்தோடு, நீர் வேதத்திலே தந்த சுதந்திரத்தோடு, இந்த கிரைஸ்ட் சர்ச் மெம்பர்ஸ் குறிப்பாக இங்கே உட்கார்ந்திருக்கிற அத்தனை பிள்ளைகள் வாளாகாமல் தலையாகட்டும் என்று வாழ்த்துகிறேன். வேதத்திலே சொன்ன அந்த பாக்கியம், அந்த ஆசீர்வாதம், நன்மை, ஒரு வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நன்மையானவைகளும் நடப்பது நீர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிய நம்பிதான்.